ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராப்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் சர்ச்சில் VBS 2026 எப்படி நடந்ததுன்னு தான் பார்க்க போகிறீங்க. நான் இந்த தடவை இன்டர்மீடியட் பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். இதெல்லாம் இன்டர்மீடியட் பிள்ளைகளும் டீச்சர்ஸும் சேர்ந்து ஒவ்வொரு நாளுடைய டாப்பிக்காக செஞ்ச ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இந்த காலத்தில் பிள்ளைங்கள்லாம் நல்ல டேலண்டட் அண்ட் க்ரியேட்டிவ். நம்ம எப்படி சொல்கிறோமோ அதை அப்படியே செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அதுவும் ரொம்ப டைம்லாம் அவங்களுக்கு கொடுத்துருந்த 1 or 2 டேஸ்க்குள்ளே அவங்க அழகாக முடித்து சப்மிட் பண்ணாங்க. எங்களோட VBS ப்ரிப்பரேஷன் நாங்கள் எடுக்க போகிறோம் தெரிஞ்ச உடனே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முதல் சார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணோம். இதெல்லாம் வரைஞ்சது என்னோடய டாட்டர் ஜோ. நானும் அபியும் தான் இன்டர்க்கு டீச்சர்ஸ். அபி தான் எல்லா ரைட்டிங் ஒர்க்கும் பண்ணாங்க. நாங்கள் 29ஆம் தேதி எங்களுடைய VBSஐ ஸ்டார்ட் பண்ணோம். இது இனாக்ரேஷன் டைமில் எடுத்த பிக்சர்ஸ். ஜெபத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு பாஸ்ட்ரேட் லெவல் VBS டைரக்டர்ஸ் பிள்ளைகளை வாழ்த்தி ஆரம்பித்து வச்சாங்க. ஒவ்வொரு நாளுமே ஜெபத்தோடு ஆரம்பித்து பாடல்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டு பிள்ளைகள் முந்தின நாள் படிச்சிருந்த வசனத்தை ஒப்புவிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்கவுங்க கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போவோம். இதுதான் என்னோடய கிளாஸ். ஒவ்வொரு வருஷமும் நான் VBS எடுக்கும் போது அதிகமாக கற்றுக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, பிள்ளைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது இன்னுமே ஜாலியாக இருக்கும். என்ன தான் நம்ம சண்டே ஸ்கூல் எடுத்தாலும் VBS ஒரு ஸ்பெஷல் தான். நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோவில். அது என்னன்னா, நம்மளோட கைரேகைகள் மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களும் யூனிக். நம்ம எப்படி இருந்தாலும் கடவுள் நம்ம ஏற்றுக்கொள்கிறாரு, நம்மளை நேசிக்கிறாருன்றதை காமிக்கிறதுக்கு தான். அதை காமிக்கிற வகையில் தான் கையில் பெயிண்ட் பண்ணி அந்த கைரேகைகளை ஒரு சார்ட்டில் பதிச்சு ஹார்ட் மாதிரி ஷேப் கொண்டு பேர் எழுதி கடவுள் என்னை நேசிக்கிறாருன்ட்டு பண்ணுற சார்ட் தான் அது. இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டி இருந்தால் பசங்களை கேட்கவா வேணும், ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு என்னென்ன கலர் வேணும்ன்ட்டு அவங்களே சூஸ் பண்ணாங்க. இது மாதிரி ஒவ்வொரு VBSலேயும் ஒவ்வொரு பேட்ச் ஆஃப் சில்ட்ரன் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எப்போவும் பெரியவங்க கூடயே இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு சின்ன பிள்ளைங்களோட இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறது ஒரு ஹாப்பினஸை தருது. பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். ரெகுலராக அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஹோம்ஒர்க் டெஸ்ட்டுன்ட்டு இருந்திருக்கும். இது ஒரு சேஞ்சை கொடுக்குது அவங்களுக்கு. அப்படியே அவங்க பைபிள் கதையும் கற்றுக்குறாங்க. அது போக வசனத்தையும் மனப்பாடம் பண்ண இது உதவியாக இருக்குது. ஒவ்வொரு தடவையுமே VBS பாடங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கும். இந்த தடவையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏசப்பா நம்ம எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறாரு, நம்மளை நேசிக்கிறாரு. அதாவது தெய்வீக அன்பு, அகாப்பே லவ், தன்னலமற்ற உயிரையும் கொடுக்கக்கூடிய அன்பால் நம்மளை நேசிக்கிறாரு. நம்ம என்ன தான் சகோதர அன்போட ஃபிலியோ லவ்வோட அவர் அணுகினாலும் அவர் நம்மளுக்காக உயிரை கொடுக்கவும் அவர் நம்ம மீது காமிக்கிற அன்பில் எந்த மாற்றமும் இல்லைன்ட்டும் கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, நம்ம தெரிஞ்சோம் தெரியாமலும் நிறைய பாவங்கள் டெய்லி செஞ்சுட்டு வரோம். அதையெல்லாம் நம்ம மனம் திரும்பி வரும்போது இயேசு மன்னிக்கிறாருன்ட்டோம். நமக்கு தினமும் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் அறிந்து சந்திக்கிறாருன்ட்டோம். இயேசு நம்மளை ஒரு கடலில் பெரும் புயல் போன்ற சூழ்நிலை மத்தியில் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தாலும் நம்மளை பாதுகாப்பாருன்றது. நமக்கு உடல் சார்ந்த கஷ்டங்கள் இருக்கும்போது அது ஒரு சின்ன வலியாக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய நோயாக இருக்கலாம். நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போகணும். ஆனாலும் அதை விட நம்மளை குணமாக்கக்கூடியவர் கடவுளுன்றது தான் கற்றுக்கிட்டோம். அது போக என் மேலே அக்கறை கொள்பவர் இயேசு, என்னை பலப்படுத்துகிறவர் இயேசு, எனக்கு பதில் தருபவர் இயேசு, என்னை அழைக்கிறவர் இயேசுன்ற தலைப்புகளெல்லாம் நாங்கள் படித்தோம். இந்த முறை நாங்கள் எங்கேயும் வெளியே ட்ரிப்புக்கெல்லாம் போகலை VBS டைமில். அதுக்கு பதில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணதே எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. VBS நடத்துகிற அந்த 8 நாள் இல்லை 10 நாள் எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியாது, அவ்வளோ வேகமாக போகும். இந்த தடவையும் அப்படி தான் போச்சு. ஆனால் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் கொடுக்குற வசனத்தை படிச்சுட்டு வந்துடுவாங்க. டெய்லி ஒரு பாட்டு கற்றுக் கொடுத்தா அந்த பாட்டையும் கற்றுப்பாங்க. ஃபைனல் டே டான்ஸ் எல்லாம் ஒரே நாளில் கற்றுக்கிட்டு அழகாக ஆடிடுவாங்க. பசங்கள்லாம் அவ்வளோ ஸ்மார்ட்டு. இந்த ஆக்டிவிட்டி பசங்க மட்டும் கிடையாது, வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸ்ன்ட்டு எல்லோரும் சேர்ந்து பண்ணோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோன்னு நினச்சோம். ஆனால் டெய்லி பண்ணலனாலும் 1 or 2 டேஸ் பண்ண முடிஞ்சுது. அடுத்த ஆக்டிவிட்டி என்னென்னா, எங்கள் கையிலலாம் பாருங்கள், நாங்கள் கப்பல் செஞ்சு வச்சுருக்கோம். பேப்பர் போட் ஒவ்வொரு கலர்லேயும் செஞ்சு வச்சுருக்கோம். அந்த காலத்துலலாம் பேப்பர் போட்டு செய்ய தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா மழை காலத்துலலாம் இந்த மாதிரி பேப்பர் போட்டில் செஞ்சு ரோட்டில் தண்ணி போகும்போது அதில் விடுவாங்க பேப்பர் போட்டை. ஆனால் இப்போ இருக்க பசங்க கிட்டலாம் அந்த பழக்கமே இல்லை. பேப்பர் போட் செய்கிறதுக்கே அன்றைக்கி தான் கற்றுக்கிட்டாங்க.
நாங்கள் செஞ்ச பேப்பர் போட்டை இந்த மாதிரி டப்பில் தண்ணி நிரப்பி அதில் விட்டுட்ருக்கோம். விட்டுட்டு ஒரு குச்சி வச்சு கலக்கி விடணும். அது புயல் மாதிரி ஒரு இது க்ரியேட் பண்ணி போட்டை வந்து தத்தளிக்க பண்ணோம். கடவுள் நம்ம போட்டில் இருந்தாருன்னா நம்ம மூழ்க மாட்டோன்றதை காமிக்கிற ஆக்டிவிட்டி தான் இது. நம்ம வாழ்க்கை இன்னும் படகை கடலில் ஓட்டிகிட்டு போகும்போது பல விதமான புயல்கள் நம்மளை சுழட்டி போடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா நம்மளோட போட்டு வந்து மூழ்காது எந்த நிலையிலையும் அப்படின்றத கற்றுக்கிறத காமிக்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி. இப்போல்லாம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால சீக்கிரமாக விபிஎஸ் முடிக்கணுன்ற காரணத்தினால ஆக்டிவிட்டிலாம் நிறையா பண்ண முடியல இந்த தடவை. ஆனாலும் முடிஞ்ச அளவு நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். இதை தொடர்ந்து என்னுடைய இன்டர் பசங்க ஃபைனல் டேயில் ஆடின டான்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த வான இந்த பூமி யாவும் நமக்கு சொந்தம்தான். இன மொழி
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.